அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. 10 நாணயமோ 11 நாணயமோ வச்சுருக்கேன். இதில் அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. வாங்க எடுத்த உடனே ஜப்பான் போவோம். ஜப்பானில் இது வந்து ஹோல் காயின், ஜப்பானீஸ் ஹோல் காயின் அப்படின்னு இதுக்கு பேர். வலைத்தளத்தில் என்னோடய ரேட் வந்து 2500 ரூபா. இது 1955 உள்ளது. இவங்களுடைய ஜப்பான் இயர் வந்து 56ன்னு சொல்லக்கூடிய ஒரு வருடம். ஓல்டு ரேர் காயின் 50N இது ஜப்பான் நாட்டு நாணயம். 2500 ரூபாய்க்கு நான் 400 ரூபா விட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. வெரி ரேர் கலெக்ஷனு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த நாணயத்தையும் என்கிட்ட வாங்க வேண்டாம். வாங்க வேண்டாம்னு சொல்கிற உலகத்திலே ஒரு சேனல் நம்ம சேனல் தான். நீங்கள் இதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. புத்தகத்துலேயோ அல்லது வலைத்தளத்துலேயோ அல்லது வெப்சைட்டில் போய் இது என்ன ரேட்டுன்னு இந்த காயினை இப்படியே ஜூம் பண்ணி கேமராவுக்கு போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா, இந்த 2500 போட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, இது உண்மைன்னு இதை வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு அதை அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் அந்த மெசேஜை. நான் 400 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க. இந்த 400 ரூபா கொடுத்தாலும் எனக்கு இந்த நாணயத்தை ஒன்று வாங்க முடியாது. நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வலைத்தளத்துக்கு போனால் 2500 ஆகும். ஏன்னா இந்த நாணயத்தை குறிப்பிட்டு நான் வேறு எந்த டீலர்ட்டுமே எங்கேயுமே இந்த போட்டாவை போட்டு விட்டு இது மாதிரி எனக்கு ஒரு 10 காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஃபாரின் காயின் டீலர்ஸ்லாம் அங்கே யாரும் கிடையாது. குறிப்பிட்ட நாணயங்களுடைய மகத்துவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. சும்மா ஏதோ வாங்கினோம் கொடுத்தோம் எடை ஓட்டோம் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஒவ்வொரு நாணயத்தினுடைய மகத்துவங்கள் அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு அற்புதமான ஒரு காயின். என்ன நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வணக்கம். ரெண்டாவது ஒரு USA டாலரு. இது ரேட்டு அதிகமாக போட்டிருந்தா நான் 140 ரூபா விட்ருக்கேன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். நியூ ஹம்சேர் ஸ்டேட், அந்த ஸ்டேட் 1788 1788 குவார்ட்டர் டாலர். இல்லை ஓல்டு மென் ஆஃப் த மவுண்டைன், மலையில் ஒரு வயதானவர் ஏறுகின்றது மாதிரி ஒரு உருவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். 2000 வெளிவந்தது. இது வந்து 50 ஸ்டேட் குவார்ட்டரில் இது ஒரு குவார்ட்டர். 50 ஸ்டேட்டில் உள்ள கமாமரேஷன் குவார்ட்டர் கலெக்ஷனில் இது ஒரு குவார்ட்டர். 140 ரூபீஸ், 140 ரூபா. த பிரிட்டிஷ் இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ் 50 பென்ஸு. இந்த நாணயம் வந்து 1969 1981 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆனால் இது 1969 வெளியிடப்பட்ட ஃபஸ்ட்டு இஷ்யூ இந்த நாணயம். இந்த நாணயத்தின் ரேட் வேறு. நான் 300 ரூபா மட்டும்தான் போட்டிருக்கேன். திக்னஸான காயின், பெரிய காயின். இயர் இந்த போட்டிருக்கு பாருங்க, 1969 போட்டிருக்கா. இந்த நாணயத்தில் இதான் முதலாக வெளிவந்த நாணயம். இது எல்லாமே என்னுடைய 24 இயர்ஸுக்கு முந்தி நான் கலெக்ட் பண்ண நாணயங்கள். இப்போ எதுவும் இதில் புதுசாக நான் சேர்க்கலை. 50 பென்ஸ். இது ஃபோல்டர் போட்டு வச்சு 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் எடுத்த ஒன்றே பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வார்டு கிடக்கு, பார்க்கலாம். 1969 உள்ள ஒரு ரேர் 50 பென்ஸ். மகாவலி அப்படின்னு தமிழ் எழுதப்பட்ட ஒரு ஹைட்ரோக்ளோரிக் சம்பந்தப்பட்ட ஒரு இது ஒலை அல்லது ஆலை அல்லது டேம். இது வந்து ஒரு ஹைட்ரோக்ளோரிக் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு இடம். இது வந்து மகாவலின்னு எழுதக்கூடியது, தமிழ் எழுத்து எழுதக்கூடியது. எழுதியிருக்க பாருங்க, மகாவலி ஸ்ரீலங்கா 2 ரூபீஸ் கமாமரேட்டிவ் காயின்ஸு 1981 உள்ளது. இது ஒரு ரேர் கலெக்ஷன். 180 ரூபா என்னோடய ரேட்டு. இதில் வந்து வலைத்தளத்தில் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கல, அதில் எழுதியிருக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடுன்னு அது எழுதியிருக்கிறதுல. அது தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் இது, மகாவலி டேம் பக்கத்தில். இது ஒரு நாணயம் இடையில போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க. என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் வலைத்தளத்தில் வாங்க முடியல. இது ஒவ்வொன்றுமே ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டு. வலைத்தளத்தில் இதை வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்க முடியல. மீண்டும் என்னுடைய பழைய கலெக்ஷனை பூரா அள்ளையில் அதில் ஒன்று இருந்துச்சு. இது ஒரு ரேர். 9 விதமான கரங்கள் ஒன்றாக இணைந்தவர் ஒரு 50 பென்ஸ் பிரிட்டிஷ். 1973 உள்ளது. வெறும் 200 ரூபா தான். சர்க்கிள் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளெல்லாம் வட்டமாக கோர்த்த வண்ணம் உள்ளது. 9 விதமான கரங்கள் இதில் இருக்கும்.
இது நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு, அதை ஒரு சோல்ட் ஆயிடுச்சு அது. அப்புறம் நான் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியல. சரி நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லி இந்த ரூ. 200 விலை குறையாக கிடச்சிச்சாலும் பரவாயில்ல, அல்லது இந்த ரூ. 200 கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தரலாம்னு முயற்சி பண்ண முடியலை. மீண்டும் இது என்னுடைய கலெக்ஷனில் ஒன்று இருந்துச்சு, அதை உங்களோட பதிவுக்கு போடுறேன். வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கோங்க. சுவிட்சர்லாந்து 1 ஃப்ராங்க் 21,515 ரூபா இன்னைய ரேட்டு. என்னுடைய 22/9/2025 இன்னைய தேதியில் இந்த நாணயத்தினோட விலை வந்து 1970 உள்ளது 1 ஃப்ராங்கு. சுவிட்சர்லாந்தில் உள்ளது 21,515 ரூபா போட்டிருக்கு. இதிலே ஆஃப் ஃப்ராங்க் இருக்குது. இதே இயரில் இந்த இயர் வரணும் 1970. இந்த இயரே ஆஃப் ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் 21,515 ரூபா போட்டிருக்காங்க. நான் 10,000 ரூபா போட்டிருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஏற்கனவே இது ஒரு நாணயம் இருந்துச்சு, அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டேன். இது மறுபடியும் ஒரு நாணயம் இன்னைக்கு கிடச்சிச்சு. வலைத்தளத்துக்கு போனால் இந்த மாதிரி நாணயங்கள் நீங்கள் வாங்கவே முடியாது. 5 நாணயம் வாங்கினோம்னா 1 லட்ச ரூபா ஆகும். ஈராக் ஒரு வேர்ல்டு காயின் 1981 உள்ளது. சதாம் ஹுசேன் அவங்க பீரியடு 650 ரூபாயோட விலை. நான் போட்டிருக்கிறது 300 ரூபா. ஹிஜ்ரி ஆண்டு 1401. 250 ஃபைல்ஸ், 250 ஃபில்ஸ். இது வந்து பால்ம் ட்ரீ. அப்படி ஆயில் எடுப்பாங்களா, சூரியகாந்தி எண்ணெய் எடுப்பாங்களா, அது மாதிரி இது ஒரு எண்ணெய் எடுக்கக்கூடிய பால்ம் ட்ரீ. இது 1, இது 9, இது 8, இது 1. 1981. 8 வந்து தலைகளை போடணும் அரபு மொழியில். 786 வரும்ல அது மாதிரி. ஓல்டு காயின், பெரிய காயின், திக்னஸ் காயின் ஒரு 300 ரூபா தான். ஒரே ஒரு விக்டோரியா எம்ப்ரஸ் 1897 வெரி ரேர் இயர். நான் கொடுத்துருக்கிறது வந்து 500 ரூபா. ஆக்சுவலாக இதனோட ரேட் வந்து 2,599 ரூபா. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த நேரமே இந்த பதிவை நீங்கள் பார்க்கவுமே நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கலாம். நான் 500 தான் கொடுத்துருக்கேன். வெரி ரேர் இயர் 1897. நல்ல குட் கண்டிஷனான காயின். ஒரு தான்சானியா, த பிரசிடென்ட் ஆஃப் தான்சானியா, இந்த உருவம் இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தான்சானியா. அலி ஹசேன் மவீனி. மவீனா ஸ்பெல்லிங் வந்து MWINYI. முவின்யி, அலி ஹசன் முவினி. இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தான்சானியா. 1 ஷில்லிங்கி 1983 உள்ள ஓல்டு காயின் 150 ரூபா என்னோட விலை வந்து. குவாச்சா ஷில்லிங் ஆஃப் மோச்சா போட்டிருக்கா, மோஜா. தீபத்தை கையில் ஏந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, சுதந்திர தீயை கையில் ஏற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வரைபடம். தான்சானியா நாட்டில் உள்ளது. ஒரு ஸ்ரீலங்கா 5 ரூபீஸு ஓல்டு 1981. இது 1981, இது 1980, இது 1897, இது 1983, இது 1981. ஏகப்பட்ட 1981 வச்சுருக்கேன். இது ஒரு 1981 கமாமினிட்டிஸ் காயின்ஸ் 400 ரூபா. அனைத்து வயது வந்தோருக்கு வாக்குரிமை. 15th anniversary ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் இன் 18 இயர்ஸ்க்கு பிறகு வயது வந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வெரி ரேர் கமாமினிட்டி காயினி வெளிவந்த ஒரு கமாமினிட்டி காயின். ஒரு நினைவு நாணயம் இலங்கையில் உள்ளது. ஓல்டு 5 ரூபீஸ் கமாமினிட்டி காயின்ஸ் 400 ரூபா என்னோட விலை. இந்தோனேசியா 1971 ஒரு 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ கிடையாது, இந்த நாணயங்கள்லாம் இப்போ கிடையாது. 50 ரூபியா. இது ஒரு பறவை, முள்ளெலி மாதிரி அது ஒரு விலங்கு, இது பறவை. 50 ரூபியா 100 ரூபா தான் போட்டிருக்கேன். ஒரு 3 நாணயங்களை வச்சுருக்கேன். கொஞ்சம் கண்டிஷனான காயின். ஒரு 1 ரூபி 1947 மும்பை. 1/2 ரூபி 1947 மும்பை. ஒரு 1/4 ரூபி 1947 மும்பை. 3 விதமான ஒரு டைகர் செட். இதோட இன்னொரு 5 நாணயம் இருக்குது. ஒரு அரை ரூபா. அதுக்கப்புறம் இப்போ பிளாட்டினம் ஜூப்பில் வந்த ஒரு 1 ரூபி 2 ரூபி 5 ரூபி 10 ரூபி. அந்த 5 இந்த 3 8 சேர்ந்து உங்களுக்கு 500 ரூபா ஒரு செட்டு இந்த காயின். இந்த 3 சேர்ந்து 350 ரூபா உங்களுக்கு ஒரு செட்டு. இது வாங்கின நாணயங்கள் ஃபுல்லாக குட் கண்டிஷனாக இல்லை, இது குட் கண்டிஷனாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நார்மல் கண்டிஷனையும் சேர்த்து இதோடு தான் சமாளிக்கணும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது எந்தெந்த நாணயம் வேணுமோ அதை மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க. வணக்கம்.